சார் வணக்கம். அதாவது இன்றைய தினத்துல தமிழ்நாட்டுல அசையா சொத்துக்களை பதிவு செய்வதற்கான சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதாவது இதுவரையில் இருந்த நடைமுறையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததுல இருந்து பல்வேறு சீர்திருத்தங்களை இந்த பத்திரப்பதிவுல செய்திருந்தாலும் கூட அது பத்திரப்பதிவுக்கான தொகைகள் மாற்றம், அதே மாதிரி பத்திர வில்லைகளுடைய விலை மாற்றம், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் இருந்துட்டு இருந்தது. ஆனா தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிற மாற்றம் அப்படின்றது பல முறைகேடுகளை களையறதுக்கு ஒரு வழிவகுக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடிய அசல் மூலப்பத்திரங்களுடைய காப்பி, அதாவது காப்பியை நீங்க சப்மிட் பண்றதை காட்டிலும் ஒரிஜினல் நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்தெந்த மாதிரியான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதோ அத்தனையும் நீங்க ஒரிஜினலா சப்மிட் பண்ணா மட்டும்தான் பத்திர பதிவானது பதியப்படும். மீறி பதியப்பட்டாலும் கூட அந்த சொத்திற்கான பட்டா அப்படின்ற ஒரு விஷயம் நிறுத்தி வைக்கப்படும். நீங்க அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பட்டா, சிட்டா போன்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் இந்த சட்ட திருத்தத்துல இடம்பெற்றிருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா, ஒருவேளை அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்ல, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னும் பொழுது காவல்துறையினர் ஒரு புகார் மனு அளித்து அந்த புகார் மனு சம்பந்தப்பட்ட செய்தி வெளியிட்டு அந்த வெளியீடுக்குள்ள என்ஓசி காப்பியை பத்திரப்பதிவு துறையில கொடுத்தாலே அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுக்கான நகலை அவங்கள்டே பெற்று நம்ம பத்திரப்பதிவுல பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நிறைய போலி பத்திரங்கள், அதே மாதிரி முறைகேடான விஷயங்கள், பணத்தின் மூலமாக பல விஷயங்களை சாதனை செய்யக்கூடிய பலருக்கும் ஒரு பேரிடியாதான் இது இருந்துட்டு இருக்கும். அசல் சாதன ஆவணங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டுமே இது ஒரு சரியான ஒரு விஷயங்களுக்காக செஞ்சிருக்கிறதுனால இந்த ஒரு சட்ட திருத்தம் அப்படின்றத ரொம்ப வரவேற்போம் சார். அதாவது இப்போ ஒரு நிலம் அல்லது ஒரு வீடு, இது மாதிரியான சொத்துக்கள், அந்த மாதிரியான சொத்து பட்டியல்கள் அசையா சொத்து அப்படின்ற ஒரு பட்டியலு கீழே வரும். இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய வாகனங்கள், மற்ற இந்த நகைகள், இந்த மாதிரியான விஷயங்களை கடந்து இந்த போன்ற இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள்ல நாம முதலீடு செய்து வைக்கிறது அசையா சொத்துக்களினுடைய பட்டியல்ல வர்றதுனால இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அசையா சொத்துக்கள் பட்டியல்ல எடுத்துக்கலாம். அதாவது இப்ப நம்ம ஒரு பத்திரப்பதிவு துறைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த பார்ட்டி கிட்ட நம்ம நிலங்களையோ அல்லது ஒரு வீடையோ வாங்குறோமோ அந்த பார்ட்டி நேரடியா பத்திர ஆபீஸ்க்கு வருவாங்க. அதற்கு முன்பாக நம்ம ஒரு அட்வான்ஸ் தொகையோ அல்லது இந்த இடத்துக்கான ரேட்டையோ நம்ம எல்லாமே பேசி முடிச்சு நம்ம பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு செல்லும் பொழுது நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸோட அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு அவங்க வருவாங்க. அங்க அந்த பத்திரப்பதிவு சார்ந்த எல்லா ஆவணங்களும் சரியா இருக்குதா? ஏன்னா இதற்கு முன்பாக இருந்த நடைமுறையில ஆன்லைன் பத்திரப்பதிவுகள் என்பது கிடையாது. சோ இப்ப ஆன்லைன் தளமா ஆகிறதுனால மிகவும் எளிய முறையில அந்த டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை ஒரே நாள்ல பண்ணிடுறாங்க. சோ டோக்கன் வழிமுறையில நம்ம டோக்கன் அப்ளை பண்ணி நம்ம அங்க செல்லும் பொழுது நம்மளுடைய பெயருக்கு அந்த பத்திரங்கள் மாற்றி அமைக்கப்படும். ஏன்னா இதுவரைக்கும் இருந்த பத்திரத்தோடு சேர்த்து நம்மளுடைய பத்திரமும் ஒரு அத்தாட்சிக்காண்டி இந்த இடமோ அல்லது இந்த நிலமோ இந்த வீடோ இவர்களுக்கு சொந்தமானது அப்படின்ற பொழுது இது மாதிரியான நடைமுறைகள் செய்யப்படுவது இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு நம்ம போக வேண்டியது. வில்லங்கச்சான்று அப்படின்றது ஒரு இடத்தின் மீது ஏதேனும் ஒரு குறைகள் இருக்கிறதா அல்லது ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகுதா இல்லது இதுல வேற ஏதாவது பதிவுகள் நடைபெற்றிருக்கா. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நாம ஒரு சொத்தை விற்கிறோம் அப்படின்னா இந்த விற்கிறதுக்கு வாங்கின காலத்துக்கும் விற்கிற காலத்துக்கு இடைப்பட்ட வேலையில வேற யாராவது அந்த சொத்தின் மீது உரிமை கொண்டாடி இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதா வில்லங்கச்சான்று என்ஓசி அப்படிம்பாங்க. சோ அந்த வில்லங்கச்சான்று வாங்குவதன் மூலமா இந்த சொத்து எந்த விதமான வில்லங்கத்துக்கும் போகல, அதாவது வேற யாரும் பதிவு பண்ணல, இல்ல வேற ஏதேனும் குறைகள் அந்த நிலத்துல இல்ல அப்படின்றது நம்ம பெற்றுக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும். பத்திர மோசடி அப்படின்றது இப்போ இந்த சட்ட திருத்தம் அப்படின்றது இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பத்திர மோசடி அப்படின்றது இங்க ஒருத்தங்க லேண்ட் வாங்கியிருப்பாங்க, அவங்க சென்னையிலயோ அல்லது வெளிநாடுகள்லயோ இருப்பாங்க. ஆனா அவங்க ஆள் இல்லாமலேயே இந்த லேண்ட் ஆனது வேற ஒரு பேருக்கு மாத்திடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 3 ஏக்கர் நிலம் முன்பகுதியில தெரியக்கூட ஒரு 3 ஏக்கர் நிலம் மட்டும்தான் அவங்க பேர்ல இருக்கும். மற்ற 7 ஏக்கர் அப்படின்றது வேறொரு நபருக்கு, ஏன்னா இவங்களுக்கு ஓனருக்கே தெரிஞ்சிருக்காம வேறொரு நபருக்கு பதிவு பண்ணி அந்த பத்திரத்தை இன்னொருத்தர் வச்சிருப்பாங்க. இந்த 2 ஓனர்ஸும் எப்பொழுது பாத்துக்கிறாங்களோ இந்த இடத்த இன்னொருத்தவங்க உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் எப்ப வெளிவருதோ அப்பதான் இந்த பத்திரத்துல இன்னொருத்தங்க போலியான ஒரு ஆவணம் போட்டிருக்காங்க. இதுக்கு பல அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி உடந்தையா செயல்படுறாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல
இந்த ஓனர் யாரோ அந்த ஓனரும் நேர்ல வரணும். அது போக அந்த ஓனர் சார்ந்த இந்த இடம் சார்ந்த எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு வரணும். அப்படி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுக்கான என்ஓசியை கொண்டு வரணும். காவல்துறையில புகார் அளிச்சு அந்த புகாருக்கு விளம்பரங்கள் செஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான சட்ட திருத்தத்தை இப்ப பத்திரப்பதிவு துறையில தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த போலி பத்திரப்பதிவு அப்படின்றது வெகுவா குறையும் அப்படின்றதுல நம்பிக்கை இருக்கு. ஆனா இதுல அரசு எடுக்கக்கூடிய தீவிரமான நடவடிக்கைகள் அடிப்படையில மட்டும்தான் இது முழுசா கட்டுப்படுத்தப்படும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. மூதாதையர்கள் சொத்து அப்படின்றது இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் வந்து பல பாரம்பரியமான இடங்கள் அப்படின்றது 1920 காலகட்டங்கள்ல 1940 காலகட்டங்கள்ல இருக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டயங்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிட்டா அந்த மாதிரியான விஷயங்கள்ல அடகு வச்சு வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கீழே வந்து அந்த இடங்களுடைய உரிமை கொண்டாடுதல் அப்படின்றது இருந்துட்டு இருக்கும். இவங்க காலப்போக்குல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அது சார்ந்த விற்பனைக்கு கொண்டு வரும் பொழுது அதற்கு ஒரு பத்திரத்தை அவங்க தயாரிச்சிருப்பாங்க. ஆனா இன்னும் அந்த மூதாதையர்களுடைய சொத்தை வச்சிருக்கிறவங்க பலரும் வந்து இது மாதிரியான அந்த பட்டயம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பத்திரத்துக்கு மாற்றாம இருக்கிறதுனால இது ஆன்லைன்ல ஏறாம இருக்கும். சோ இந்த பட்டயம் அப்படின்ற விஷயங்கள்லாம் தாண்டி அவங்க எப்பொழுது அரசாங்கத்திற்கு இந்த சொத்துக்களை தெரியப்படுத்தி இந்த சொத்தினுடைய உரிமையாளர் நாங்க தான் அப்படின்னு தெரியப்படுத்துறாங்களோ அப்போ அந்த பத்திரப்பதிவு அப்படின்றத இது கொண்டு வந்துடுறாங்க. இது 1985 காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல பத்திரப்பதிவு அப்படின்றது வந்து நடைபெற்றுச்சு. இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல கல்வி அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய பலரும் வந்து இல்லாத பலரும் வந்து இந்த பத்திரப்பதிவு அப்படின்றத பயன்படுத்தாம இன்னும் கிராமப்புறங்கள்ல ஒருவருக்கு ஒருவரை தெரிஞ்சவங்க கடன் வாங்கினவங்க அப்படின்ற மாதிரியான முறையில வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லி தமிழ்நாடு அரசாங்கமே தெரிவிச்சிருக்கிறாங்க.